ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மீனுக்கு தடவுற மசாலா சொல்லி தரேங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டுட்டேன். கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சோம்பு. சோம்பு போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சிலேயே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மீனுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் உரித்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் லெமன் ஒரு ஆஃப் லெமன் வந்து நீங்கள் இதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல கார சாரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். லெமனை ஸ்குவீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மீனுக்கு ஏற்ற சால்ட் அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய மீன் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. செம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே பண்ணுற மாதிரி இருக்காது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மீனில் நல்லா வரி வரியாக இதில் கத்தியில் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நல்லா 2 பக்கமும் தடவி அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீனை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல மசாலாவோட இந்த கடைகள்லாம் விற்கும்ல அந்த மாதிரி மீன் இருக்கும். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். மீனுனாலே நம்ம வீட்டில் கேரளா ரைஸ் தாங்க. ஸோ மட்டா ரைஸை வடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, இது கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு சூப்பர் ஸ்பெஷல் டிஷ் இருக்குது. அதுதாங்க இது மாங்காய் சம்மந்தி. நம்ம தேங்காய் சம்மந்தி தானே பண்ணியிருக்கோம், இப்போ மாங்காய் சம்மந்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச்சு. இந்த மாங்காய் சம்பந்தி எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி லன்ச்சு சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம். சாதம் போட்டாச்சு, மீன் வறுத்தாச்சு, மாங்காய் சம்மந்தியும் வச்சாச்சு. இப்போ நல்ல மோர் குழம்ப தழைய ஊற்றி இந்த மீனையும் சம்மந்தியும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரைஸ் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாவது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.